ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான கன்சோல் விண்டோவில் ரன் ஆகக்கூடிய ஸ்னேக் கேம் பில்ட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பில்ட் பண்ண போகிற ஸ்னேக் கேம் இப்படி தான் ஒரு பிளாக் கலர் கன்சோல் விண்டோவில் ரன் ஆகும். இதுதான் இந்த ஸ்னேக் கேமு. ஸோ இந்த ஸ்னேக் கேமில் நீங்கள் ஒவ்வொரு தடவை ஃப்ராகை ஹீட் பண்ணும்போதும் ஸ்னேக்கோட லென்த்து அண்ட் ஸ்கோர் 1 டைம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நம்மளோட கிளாசிக் ஸ்னேக் கேமில் வர மாதிரியே இதில் பிளேயிங் ஃபீல்டை விட்டு ஸ்னேக் வெளியே போக ட்ரை பண்ணிச்சுன்னா ஆப்போசிட் சைட்லேருந்து திரும்ப பிளே ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆயிரும். ஸோ இந்த கேமை இப்போ எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் CXS Droidங்கிற இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் நீங்கள் ஒரு நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான இன்புட் அவுட்புட் ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஆஷ் இன்க்ளூட் ப்ராக்கெட்டுக்குள்ளே stdio.h கொடுங்க. இந்த stdio.h என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெட்டர் ஃபைல். ஸோ இந்த ஹெட்டர் ஃபைலுக்குள்ளே தான் நமக்கு கீபோர்டில் கொடுக்குற வேல்யூவை எப்படி எடுத்துக்கிட்டு டிஸ்பிளேயில் அதை காட்டணும் அப்படின்ற கமாண்ட் எல்லாமே இருக்கும். அடுத்து வாய்ட் மெயின் கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் இதையும் கொடுத்துட்டு, அதாவது இப்போ நீங்கள் சி ப்ரோக்ராமில் எத்தனை ஃபங்க்ஷன் வேணால் நீங்கள் ரைட் பண்ணலாம். ஆனால் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் ப்ரோக்ராம் எடுத்தோன்னே என்டர் ஆகும். அதில் இருக்கிற ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம இப்போ பிரிண்ட் எஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கடைசியாக செமிகோலன் இப்படி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஏன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் எஃப் ஃபங்க்ஷன் தான் நான் சொன்ன அந்த வேலையை பார்ப்போம். அதாவது இப்போ நம்ம கீபோர்டில் வந்துட்டு ஏன்னு இப்போ டைப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஏவோட வேல்யூ வந்து இப்போ 0100001 இந்த மாதிரி ஒரு வேல்யூவா சிபியூக்கு போகும். சிபியூக்கு போனதுக்கப்புறம் அந்த பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷனு அந்த வேல்யூவுக்கு உண்டான அவுட்புட் என்ன அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த இடத்தெல்லாம் இலிமினேட் பண்ணணும் அப்படின்ற அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் ஏன்ற அவுட்புட் வருது. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் எதை டைப் பண்ணாலும் அது உங்களுக்கு இந்த கன்சோல் விண்டோவில் அவுட்புட்டில் காமிக்கும். ஸோ இந்த கன்சோல் விண்டோவில் நம்மளோட பிளேயிங் ஃபீல்டை ஃபஸ்ட்டு உருவாக்கிடலாம். அதாவது அந்த ஸ்கொயர் ஷேப்பில் பார்டர் கட்டி இருந்தது பார்த்தீங்களா, அந்த பிளேயிங் ஃபீல்டை உருவாக்கிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கன்சோல் விண்டோவில் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயம் இருக்குது. இப்போ செலக்ட் டெஸ்ட் கொடுத்துட்டு நான் ஒரு லெட்டர் மட்டும் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வருது. இதுவே நான் 2 லெட்டர் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கிது. ஸோ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இப்போ பார்டர் கட்டணும் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் நம்ம 10 லைன் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த டைரக்ஷனில் நம்ம 20 லைன் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பார்டர் கிடைக்கும். அதை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணுங்க. ஃபார் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு அண்ட் ஓப்பன் பிரேசஸ்ஸு. இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வர ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ்க்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பிரிண்ட்டுன்றதில் வந்துட்டு நான் என்னோட பார்டருக்கு எஸ்ன்ற லெட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எஸ் கொடுத்துட்டு இந்த ஃபார் லூப்பில் நம்ம 3 கண்டிஷன் ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூன்னு கொடுக்கணும். ஸோ நான் ஐன்ற வேரியபிளை அதை 0ன்ற வேல்யூலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஆனால் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த வேரியபிளை வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிடணும். அதாவது அந்த வேரியபிள் என்ன டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ண போகுது. இப்போ நம்மளோட இந்த ஐன்ற வேரியபிள் வந்து நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது. 0 1 2 3 4 அந்த மாதிரி நம்பர்ஸை யூஸ் பண்ண போகிறதுனால இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு கொடுத்துட்டு இன்னொரு வேரியபிளும் யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சரில். அதை இப்போயே நான் இங்கே டிக்ளேர் பண்ணிடுறேன் ஜே. ஸோ டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த ஐயோட வேல்யூ நம்மளோட இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போது ஒவ்வொரு தடவை ஃபார் லூப் ரன் ஆகும் போதும் ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகணும். அதை நம்ம இப்போ இந்த மாதிரி ஷார்ட்டாக கொடுத்துக்கலாம் I++ அப்படின்ட்டு. அடுத்து நம்ம இந்த ஃபார் லூப் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ அதுதான் இந்த நடுவில் கொடுக்க வேண்டிய கண்டிஷனு. அதாவது I
இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த வருது பார்த்தீங்களா பார்டரு ஃபஸ்ட்டு லைனு, அதில் வந்து 40 லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ண போகிறேன். அதனால் இப்போ ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு 40 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு எஸ்ன்ற லெட்ரு 40 டைம் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ எஸ்ன்ற லெட்டரை 40 டைம் பிரிண்ட் பண்ணுற இந்த ஃபார் லூப்பை 20 டைம் ரன் ஆகிற இன்னொரு ஃபார் லூப்புக்குள்ளே வச்சோம்னா நமக்கு இதே மாதிரியே 20 லைன்ஸ் பிரிண்ட் அவுட் ஆகும். அதை இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இந்த ஃபார் லூப் ஃபஸ்ட்டு லைன் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் எஃப்ன்றத ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஃபார்வர்ட்/n கொடுக்க போகிறோம். இது என்ன பண்ணோம்னா நமக்கு நெக்ஸ்ட் லைனை பிரிண்ட் பண்ணோம். இப்போ பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த லைன்லேயே தொடர்ந்து எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணாமல் அடுத்த லைனுக்கு போயிடும். அடுத்த லைனுக்கு போகும்போது 20 டைம்ஸ் ரன் ஆகிற ஃபார் லூப்பை இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபார் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் இதையும் கொடுத்துட்டு இதுக்கு தான் ஜேன்ற வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். ஜேவை வந்து 0ல வந்து ஆரம்பிக்கிறேன். ஜே ஒவ்வொரு தடவை ஃபார் லூப் ரன் ஆகும் போதும் ஒவ்வொரு டைம் இன்க்ரீஸ் ஆகணும். அண்ட் ஜேவோட ஸ்டாப்பிங் கண்டிஷன் ஜே ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு 20, அதாவது 20 டைம்ஸ் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இப்போ நான் இந்த ஃபார் லூப்பை தூக்கி வைக்க போகிறேன். இந்த ஃபார் லூப்பை தூக்கி வச்சுட்டு பிரிண்ட் கொடுத்தேன்னா நமக்கு டோட்டலாக 20 லைன்ஸ் ஆஃப் எஸ்எஸ், ஒவ்வொரு லைன்லையும் 40 லெட்டர் எஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் இப்போ நமக்கு கார்னரில் மட்டும்தான் எஸ் வரணும், சென்டரில் நமக்கு ஸ்பேஸை வச்சு ஃபில் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப்ன்ற ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணணும். இந்த இஃப் கண்டிஷனில் ஐயோட வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டோட, அதாவது ஐயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டாக இருந்ததுன்னா 0வா இருந்ததுன்னா எஸ்ஸை பிரிண்ட் பண்ணணும். இதுவே ஐயோட வேல்யூ லாஸ்ட் எலிமெண்ட்டாக இருந்ததுன்னா இஸ் ஈக்குவல் டு 40 இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் நம்ம எஸ்ஸை பிரிண்ட் பண்ணணும். நடுவில் உள்ள எல்லாத்துக்கும் நம்ம ஸ்பேஸை வச்சு ஃபில் பண்ணணும். அதுக்கு எல்ஸ் பிரிண்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணோன்னா நமக்கு பாருங்கள் ஃபஸ்ட் எலிமெண்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் எஸ்ஸாக பிரிண்ட் ஆகிருக்கு. நடுவில் உள்ள பூரா ஸ்பேஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். கடைசியாக வந்து ஃபைனல் லைனை வந்து பார்டரில் கொடுக்கறதுக்கு திரும்பி இதே காப்பி பண்ணி இங்கே கொடுத்துடணும். கொடுத்துட்டோம்னா நமக்கு பிளேயிங் ஃபீல்டு ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பிளேயிங் ஃபீல்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ